இந்த சேலம் பொதுக்குழுவில் மருத்துவரையா உருக்கமாக பேசுகிறாங்க, கண்கலங்கி பேசுகிறாங்க. இந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கியிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினர், அனுதாபிகள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை சாராத பிற கட்சியை சார்ந்தவங்க கூட ஐயோ மருத்துவரையா கண்கலங்கினார், எந்த வயசில் இவ்வளவு காலமாக இருந்தவர், ரொம்ப துணிச்சல் மிக்க தலைவர், இப்படி கண்கலங்கினார்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு ஒரு அதிர்வலை உண்டாக்கியிருக்குது. அது மிகப்பெரிய வரவேற்பு, அந்த கட்சிக்கு வரவேற்பு. கட்சியினுடைய வரவேற்பு தான் நாங்கள் விருப்ப மனு வாங்கினோம். விருப்ப மனு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா வலிமையாக இருந்த நேரத்தில் கூட இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் விருப்ப மனு வாங்கியிருக்கிறோம். 4109 விருப்ப மனு. அது கூட்டமாக பல நூற்றுக்கணக்கான வண்டிகள் வந்து மனு கொடுத்த காட்சி பார்த்துட்டு நான் பிரமிச்சு போயிட்டு, இதை எதை காட்டுதுன்னா மருத்துவரையா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குதுங்கிறதான் இந்த விருப்ப மனு வாங்கின நிகழ்ச்சி காட்டியிருக்குது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் தான் வலிமையாக இருக்குது. மருத்துவரையா இந்த தேர்தலுக்கு பேசுகிற கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணியா, வெற்றி பெற கூட்டணியா, வெற்றி கூட்டணியா அமையும். மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்க சொல்றீங்க இவர் வந்து தலைவர் இல்ல, அன்புமணி தலைவர் இல்லைன்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து பாமக தலைவர் வந்து 2 பேரும் சந்திச்சு பிரஸ் மீட்டே கொடுத்தாரு. அது இல்லாம பிரதமர் மோடி நாளைக்கு வராங்கல்ல, செங்கல்பட்டுல வர்றதுல அவரும் கலந்துக்கிறாரு, அன்புமணியும் கலந்துக்கிறதா சொல்றாங்க. ஒரு தலைவர் நீங்க இல்லன்றீங்க, ஆனா அவங்க தலைவர்ன்றனால ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க நீதிமன்ற தீர்ப்பு, இது ஜி.கே. மணியோ மருத்துவரையாவோ சொல்லல, நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அப்ப நீதிமன்றம் சொல்றதை மீறி சொல்லலாமா? அப்படி சொன்னால் என்ன ஆகும்? நீதிமன்ற அவமதிப்பு. அது நீதிமன்ற அவமதிப்பு செயல் தான். அது இது சம்பந்தமான வழக்கு எதனா அவர் போடுவீங்களா சார்? அவர் பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு என்ன போடுவீங்களா? அது மருத்துவரையா முடிவு பண்ணுவார், கலந்து பேசி ஐயா எடுக்கிற முடிவு தான் அது. கூட்டணி பற்றி என்ன, எப்படி ஐயா என்ன முடிவு பண்ணியிருக்காரு? விஜய் கூட உங்களுடைய மகன் வந்து பேசுற மாதிரி தகவல் வருது. இது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. தமிழ்குமரன் வந்து விஜய் தாவாக்கா கூட பேசுறாரு, ஐயா கிட்ட கூட போன்ல பேசுற மாதிரி ஒரு தகவல் பரவுது. இல்ல நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. இது வரைக்கும் அப்படி ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. ஒண்ணு, இந்த கூட்டணி சம்பந்தமா பல பேரும் பல்வேறு கட்சிகள்ல இருந்து இன்னைக்கு பெரிய கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், பல கட்சிகள்ல இருந்து புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், இப்ப எல்லா கட்சிகள்ல இருந்தும் சில பேர் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க, எங்ககிட்ட பேசுகிறாங்க, எங்கள் கீழே இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறாங்க, தூது அனுப்புகிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு தேர்தல்னு சொன்னாவே இதெல்லாம் சகஜம் தானே. தேர்தல் நேரத்தில் எல்லாரும் பேசுவாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பேசுவாங்க. ஆனால் முடிவு மருத்துவரையா அறிவிக்கிறது தான். அதனால் பேசுறது வந்து இயல்பு தானே. ஆனால் நீங்கள் சொன்ன செய்தி அப்படி நடக்கலை. இது அப்படி நடக்கவும் இல்லை. நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.